திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 927, அதிகாரம் கல்லுண்ணாமை. தமிழகத்தைச் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானியான சர் சி.வி. ராமன் அவர்கள் 1928ஆம் ஆண்டு ஓர் ஒளிபுகும் ஊடகத்தின் வழியாக ஒளி ஊடுருவும் போது அது சிதறலடைந்து அலைநீளத்தில் மாற்றமடைகிறது என்ற அறிவியல் உண்மையை கண்டறிந்தார். அதற்கு ராமன் விளைவு என்று பெயரிட்டார். உலக புகழ்பெற்ற இக்கண்டுபிடிப்பிற்காக 1930ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. நோபல் பரிசை பெறுவதற்காக சர் சி.வி. ராமன் அவர்கள் ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றார். நோபல் பரிசு பெறுபவர்களுக்கு ஒரு நாள் முன்னதாக பெரிய விருந்து ஒன்றினை தந்து கௌரவிப்பது வழக்கம். சர் சி.வி. ராமனும் அந்த விருந்தில் கலந்து கொண்டார். அவ்விருந்திலே அவர் அருந்துவதற்காக விலை உயர்ந்த மது பரிமாறப்பட்டது. ராமன் அந்த மதுவை பார்த்ததும் இது என்ன என்று கேட்டார். அப்போது அங்கிருந்த நிர்வாகிகள் உலகின் ஒப்பற்ற பெரும் விஞ்ஞானியை கௌரவிப்பதற்காக உலகில் யாருக்கும் கிடைக்காத ஒப்பற்ற மது பரிமாறப்பட்டுள்ளது, இதை எடுத்து அருந்துங்கள் என்று பதில் கூறினர். அப்பொழுது ராமன் மதுவின் மறுபெயர் என்ன என்று கேட்டார். மதுவின் மறுபெயர் ஆல்கஹால் என்று அங்கிருந்தவர்கள் கூறினர். உடனே ராமன் கம்பீரமாக எழுந்து நின்று, நண்பர்களே, என்னை நீங்கள் அனைவரும் அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும். என்னுடைய விருப்பமெல்லாம் ஆல்கஹாலில் ராமன் விளைவு பார்ப்பதில்தான் உள்ளது. ஆனால் ராமனில் ஆல்கஹாலின் விளைவை பார்ப்பதில் அல்ல என்று கூறினார். இவ்வாறு கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் சர் சி.வி. ராமன் மதுவை மறுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் பேச்சற்று அமைதியாக இருந்தனர். ஒருவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் நிலவும் சூழ்நிலையின் இறுக்கத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை சர் சி.வி. ராமனின் வாழ்க்கையில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். மதுவை மறைவாக குடித்து அறிவு மயங்குபவரை ஊரார் அறிந்து எப்போதும் எள்ளி நகையாடுவார்கள் என்பதை உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞாண்டும் கல்லொற்றி கண் சாய்பவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மதுவை உண்டால் இகழ்ச்சி, மதுவின்றி வாழ்தலே மகிழ்ச்சி.